ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே ஏனோக்கினுடைய விசுவாசத்தை இங்கே எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். தேவனால் பாராட்டப்படுகிறதற்கான ஒரு அடையாளமாக இந்த எபிரேய ஆக்கியோன் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை குறிப்பிட்டு அவர்களுடைய விசுவாசத்தை பாராட்டி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தை ஆதியாகமம் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடியும். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருடம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசோலாவை பெற்றான். மெத்துசோலா அதாவது ஏனோக்கு மெத்துசோலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கினுடைய நாளெல்லாம் 365 வருஷம் என்று எப்படி ஒரு வருஷத்துக்கு 365 நாட்களோ அதே போல் அவனுடைய வயது 365 வருடங்களாக காணப்படுகிறது. இந்த பகுதியிலிருந்து தேவனுடன் 300 ஆண்டுகள் இந்த ஏனோக்கு சஞ்சரித்ததை நாம் பார்க்கிறோம். மரணமடையாமல் உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் மனிதராக இவர் வேதத்திலே காணப்படுகிறார். நற்பண்புகள் இவருடைய வெற்றிகள் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் 65வது வயதில் தேவனை சந்திக்கிறார். 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரிக்கிறார். தேவனோடு சஞ்சரித்த காலத்தில் குடும்ப வாழ்க்கையையும் சிறப்பாக நடத்துகிறார். குடும்பத்திற்கும் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறார். தன்னை சந்தித்த தேவனிடத்திலும் சரியாக 365 ஆண்டுகள் வாழ்ந்த ஏனோக்கு 300 வருடங்கள் அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமும் 1:3 அங்கே கொடுக்கப்படுகிற பட்டியலிலே இவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. லூக்கா 3வது அதிகாரம் 37வது வசனத்திலும் அங்கே வம்ச வரலாறை குறிப்பிடும் பொழுது இவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. இங்கே எபிரேய ஆக்கியோன் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில் இவரை குறிப்பிட்டிருக்கிறார். யூதாவும் தன்னுடைய நிருபத்திலே ஒரே அதிகாரம்தான் இருக்கிறது. 14:15 அவர் குறிப்பிடும் பொழுது ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் என்று சொல்லி இங்கே ஒரு பிரசங்கியாக இங்கே யூதா அவரை காட்டுகிறதை பார்க்கிறோம். ஏனோக்கு என்று சொன்ன பெயருக்கு அர்த்தம் கற்பித்தல் அல்லது ஆசிரியர் என்று சொல்லி அர்த்தம். இவர் வாழ்ந்த நாட்களிலே இவருடைய குணாதிசயம் என்ன? தேவனோடு கூட நன்றாக சஞ்சரித்த ஒரு மனிதன், குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக நடத்தின ஒரு மனிதன், தீர்க்க தரிசனம் உரைத்தார். கிறிஸ்துவினுடைய 2வது பகிரங்கமான வருகையை பற்றி அருமையாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். மக்களின் பாவங்களை கண்டித்து உணர்த்தி இவர் ஊழியம் செய்தார். தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தபடியினால் இவர் தேவனுக்கு பிரியமுள்ளவர் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னமே இவர் சாட்சி பெற்றார். இவருடைய வாழ்க்கை எதற்காக வேத பகுதியிலே காணப்படுகிறது என்று சொன்னால், இவருடைய விசுவாசம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் இரகசிய வருகை குறித்து பேசும்பொழுது சொல்கிறார், கர்த்தர் தாமே அவர் ஒருவரே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் அங்கே தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு நம்ம போய் மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்போம் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். மெத்துசோலா ஒரு இரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடையாளமாக இங்கே வேதத்திலே ஒரு காணப்படுகிற பாத்திரமாக இருக்கிறார். எப்படி கிறிஸ்து லேவி கோத்திரத்தில் பிறக்காம யூதா கோத்திரத்தில் பிறந்த போதிலும் அவர் ஆசாரியனாக ராஜாவாக இருந்தாரோ அதே போல
அதாவது அவரை நிஜ உருவமாக காட்டுகிறதற்கு ஆபிரகாம் தசமபாவம் கொடுத்த அந்த மெல்கிசதேக்கு அவர் ஒரு சாலேமின் ராஜாவாக, ஒரு ஆசாரியனாக, ஒரு வம்ச வரலாறு இல்லாதவராக, அதாவது தொடக்கமும் முடிவும் தெரிய முடியாதவராக இருந்தது போல கிறிஸ்துவும் அவர் ராஜாவாக, ஆசாரியராக அவர் இருப்பார். லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் ஆசாரியர்களாக மட்டும்தான் இருக்க முடியும், அவர்கள் ராஜாவாக இருக்க முடியாது. ஆனால் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து எப்படி ராஜாவாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறாரோ அதே போல ஏனோக்கினுடைய விசுவாசம் அவர் தேவனால நற்சாட்சி பெற்றபடியினாலே, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தபடியினாலே அவர் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். காணப்படாமற் போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் பிரியமாக நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசம் போல மாற தேவன் எப்பொழுது நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறாரோ, அல்லது மத்திய ஆகாயத்தில் என் தேவன் என் இயேசு எப்பொழுது வெளிப்படுகிறாரோ அந்த நிமிஷத்தில், அந்த நொடி பொழுதில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சொன்னால், எடுத்துக்கொள்ளப்படாத மனிதர்கள் என்னை தேடி பார்த்து இப்படி தான் சொல்லுவாங்க, ஏனோக்கு காணப்படாமற் போனா, இவரை காணுங்க, அந்த தெருவில் 4 பேரை காணும், இந்த தெருவில் 8 பேரை காணும், எல்லாரும் காணவில்லை என்கிற ஒரு லிஸ்ட்டில் தான் வைக்கப்படுவாங்க. ஆனால் மத்திய ஆகாயத்தில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட பிரதான தூதனுடைய சத்தத்தில் தேவ எக்காலத்தோடு கூட அவர் வரும்பொழுது நம்ம அவரோடு கூட சந்திப்பதற்கு மத்திய ஆகாயத்தில் மணவாட்டியாகிய நாம் மணவாளனை சந்திக்கிற அந்த ஒரு பாக்கியமுள்ள ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும் என்பதற்காக எபிரேய ஆக்கியோன் இந்த பகுதியை இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். விசுவாச வீரனாகிய ஏனோக்கை நமக்கு முன்பாக நிறுத்தி நாமும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து நீதிமானாக வாழ்ந்து தேவனோடு கூட சஞ்சரித்து தீர்க்க தரிசனங்களை உரைத்து பாவங்களை கண்டித்து உணர்த்தி ஊழியம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய ரகசிய வருகையில் உபத்திரவ காலம் தொடங்குகிறதற்கு முன்பாக நாம் கட்டாயம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட சேர்க்கப்படுவோம் என்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தை ஏனோக்கிலிருந்து இந்த விசுவாசத்தை இறுக பிடித்து கொள்ளுவோம். கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.